மட்டக்களப்பு பகுதியில் ஒரு பாலடைந்த கிணற்றில் இருந்து ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டதும் அதே போன்று இன்னும் ஒரு சடலம் உருக்குலைந்த நிலைமையில் மீட்கப்பட்டதும் அனைவருமே அறிந்த ஒரு விடயம். குறிப்பாக இந்த ஒரு விடயம் இலங்கையில் மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விடயம் என்று கூட சொல்ல முடியும். குறிப்பாக அந்த ஒரு சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பிலையுமே நான் உங்களுக்கு என்னுடைய காணொலிகளிலே அறிய தந்திருந்தேன். தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மற்றைய சடலம் உருக்குலைந்த நிலைமையிலே மீட்கப்பட்ட சடலம் தொடர்பாக அது யார், எங்கிருந்து அவர் காணாமல் போனார் என்ற எந்த ஒரு விடயங்களுமே ஆரம்பத்திலே தெரியாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த சடலத்தை வைத்துக்கொண்டு அவரை அடையாளம் காண முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த பெண் அடையாளம் காணப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த சம்பவம் தொடர்பில் இன்னும் 2 என்று சொல்லி மொத்தமாக 5 குழு கொண்ட ஒரு குழுவாகத்தான் இந்த நபர்கள் வேலைகளை செய்திருக்கிறார்கள். மொத்தமாக அந்த 5 தற்பொழுது கைதாகி இருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் முதற்கொண்டு எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகவும் ஒரு திரைப்பட பாணியில் நடைபெற்றது போன்றுதான் நிறைய விடயங்கள் நடந்திருக்கின்றன. எல்லா விடயங்களும் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அந்த ஒரு பெண் தொடர்பிலே, அதாவது இந்த சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இல்லையா, அந்த காணொளிகளை நிறைய பேர் நீங்கள் சமூக வலைதளங்களிலே பார்த்திருப்பீர்கள். குறிப்பிட்ட அந்த பெண் தொடர்பாகவும் நான் ஒரு காணொளியை, வேறொரு காணொளி இது, அந்த காணொளியை எனக்கு இன்றைய தினம் டிக்டாக் தளத்திலே எதர்ச்சியாக பார்க்கறதுக்கு கிடைத்தது. ஆகவே அந்த ஒரு விடயம் தொடர்பிலையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே எல்லாவற்றையும் விரிவாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பாக விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த கிணற்றில் இருந்துதான் குறிப்பிட்ட அந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்று மீட்கப்பட்டிருந்தார். அவருடன் சேர்ந்து இன்னும் ஒரு சடலமும் கூட உருக்குலைந்த நிலைமையிலே மீட்கப்பட்டிருந்தது. அவர் அந்த சடலத்தை பிடித்தவாறு தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் இருந்திருக்கின்றார் என்றதும் அதன் பின்னராகவே அந்த காணொலிகளினூடாகவே நாங்கள் பார்க்க கிடைத்தது. அதன் பின்னராக அந்த பெண்ணினுடைய வாக்குமூலங்கள் அடிப்படையிலுமே அறிய கிடைத்தது. அதே சமயம் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கணவன், மனைவி மற்றும் அவர்களினுடைய சகோதரன் என்று சொல்லி 3 ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது மேலும் 2 கைதாகி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில ஏற்கனவே உங்களுக்கு அந்த உயிருடன் மீட்கப்பட்ட பெண் விவகாரம் தொடர்பாக, பெண் தொடர்பாக என்னவெல்லாம் நடந்ததுன்றதை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நானும் என்னுடைய காணொலிகளே சொல்லி இருக்கின்றேன். குறிப்பாக இந்த பெண் மயக்கமடைவதற்காக ஒரு பழச்சாறை கொடுக்கின்றார்கள், ஒரு மயக்க மருந்து கலந்த ஒரு பழச்சாறை. அதை அருந்தியதுமே அவர் மயக்கமடைகின்றார். அதன் பின்னராக அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் கொத்தியாப்புலை பகுதியில் இருக்கக்கூடிய வயல் பகுதியில் எறிந்து விட்டு அதன் பின்னராகத்தான் குறித்த அந்த முச்சக்கர வண்டி காஞ்சிரங்குடா சென்று அங்கு பார்த்தீங்கன்னா அந்த மயக்கமடைந்த பெண்ணில இருந்து சுமார் 4.5 பவுன் பெறுமதி மிக்க அந்த தாலி கொடியை அவர்கள் கலற்றிவிட்டு அதன் பின்னராக அதை தன்னுடைய மனைவியிடம், 26 வயதான தன்னுடைய மனைவியிடம் அந்த தாலி கொடியை கொடுத்து விட்டு அவர் பின்னராக மனைவியையும் அந்த வீட்டிலே இறக்கி விட்டு அங்கு முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு அவர்கள் அங்கிருந்து பின்னராக கார் ஒன்றினூடாக அந்த இளம் யுவதியையும் ஏற்றியபடியாக, அதாவது அந்த 2.5 வயது குழந்தையினுடைய தாயார், அந்த தாயாரையும் ஏற்றியபடியாக அதன் பின்னராக அந்த சகோதரனையும் கூட்டிக் கொண்டு சென்றுதான் நெல்லிக்காடு பகுதிக்கு கொண்டு சென்று கிணற்றில் அந்த பெண்ணை வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் அந்த பெண் தொடர்பாக நடந்த விவகாரங்கள். அதன் பின்னராக அந்த பெண் மீட்கப்பட்டார். 19ஆம் தேதி மீட்கப்படுகின்றார். மீட்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த இன்னொரு சடலம் இருக்கிறது தெரிய வருகின்றது. ஒருவேளை இது அந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு கொலை சம்பவமாக நடந்து கொண்டிருக்கின்றதா, இது ஒரு திட்டமிட்ட ரீதியாக இவ்வாறு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரே குழு இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டாலும் இறுதியில் அதுவே தான் உண்மையாக இருக்கின்றது. இவர்கள் இதனையே ஒரு ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த நகைகளை அவர்கள் களவாடுவதும் அந்த கிணற்றுக்குள்ளே தூக்கி போடுவதுமாக இவர்களினுடைய ஒரு நடவடிக்கை சென்று கொண்டிருந்திருக்கின்றது. இந்த நிலைமையில அந்த பெண் அந்த கிணற்றுக்குள்ளே உயிருடன் இருக்க போய்தான் அந்த விவரங்கள் எல்லாமே தெரிய வந்ததை தவிர, ஒருவேளை அந்த பெண்ணுமே உயிரிழந்திருந்தால் நிச்சயமாக இந்த விடயங்கள் எதுவுமே வெளியே வந்திருக்காது. அந்த நிலைமையில அதன் பின்னராக அந்த உருக்குலைந்த சடலத்தை மீட்டு தொடர்பிலையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட சமயத்துல தான் அந்த பெண் யார் என்கின்ற விவரங்களுமே தெரிய வந்தது. அவருடைய புகைப்படங்களையுமே நான் இங்கே
வைத்துக் கொள்கின்றேன், நீங்கள் பார்க்கலாம் அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி. அந்த பெண்ணினுடைய விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 28ஆம் தேதி அன்று, அதாவது 28என்றதுமே நீங்கள் மார்ச் மாதம் இன்றைக்கு 24ஆம் தேதி தான் நடக்கின்றது, எவ்வாறு 28 வரும் என்று நீங்கள் யோசிக்க கூடாது. பிப்ரவரி மாதம் மாசி மாதம் 28ஆம் தேதி அன்று இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று களுவாஞ்சிக்குடியிலிருந்து பட்டிருப்பு பாலமூடாக முச்சக்கர வண்டியில இதே கணவன் மனைவி, அதாவது இந்த பெண் விவகாரத்திலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதே கணவன் மனைவி வந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருந்த வேளையில பட்டிருப்பு பாலத்துக்கு அருகில பேருந்துக்காக காத்திருந்த திக்கோடை 40ஆம் கிராமத்தினை சேர்ந்த 45 வயது இருக்கக்கூடிய ரவி நலாயினி என்பவரைத்தான் இவர்கள் இந்த முச்சக்கர வண்டியிலே ஏற்றிக்கொண்டு போயிருக்கின்றார்கள். இப்பவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் நிச்சயமாக அந்த உருக்குலைந்த நிலைமையில மீட்கப்பட்ட சடலம் நலாயினி எனப்படக்கூடிய 45 வயது இருக்கக்கூடிய பெண்ணினுடையது. இந்த நிலைமையில அவருக்குமே வந்து அந்த முச்சக்கர வண்டியில ஏற்றிக்கொண்டு செல்லும் பொழுது அவருக்குமே மயக்க மருந்து, அதாவது மயக்க மருந்து கலந்த ஒரு குளிர்பானத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவருமே அதை குடித்திருக்கின்றார். அவரும் மயக்கம் அடைந்ததும் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு, அதாவது காஞ்சிரங்குடா பகுதிக்கு வந்து கொண்டு வந்து அவரிடம் இருந்த சுமார் 7 பவுண்ட் மதிக்கத்தக்க நகையை வந்து தாலிக்கொடியை வந்து கலற்றி விட்டு அதன் பின்னராக அவர்கள் அந்த நெல்லிக்காடு கிணற்றிலே வீசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த பெண்ணினுடைய சடலத்தை தான் இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்று மீட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த தற்பொழுது உயிருடன் மீட்கப்பட்ட பெண் தொடர்பிலே வந்து முச்சக்கர வண்டியிலே சென்று தன்னுடைய மனைவியை இறக்கிவிட்டு பின்னராக கார் எடுத்துக்கொண்டு வந்து இந்த பெண்ணை கொண்டு சென்று அந்த கிணற்றுக்குள்ளே வீசினார்கள் அப்படி என்று சொல்லி, அந்த காரை இவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள் என்றால், ஏற்கனவே கடத்தப்பட்ட, அதாவது அந்த கிணற்றுக்குள் உருக்குலைந்த நிலைமையில மீட்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய தாலிக்கொடியை அடவி வைத்து அல்லது விற்று பெற்றுக்கொண்ட அந்த பணத்தில் இருந்துதான் அவர்கள் அந்த காரினை வாங்கி கொண்டதும் வந்து விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது. அந்த காரினை தான் மற்றைய பெண்ணை கொண்டு சென்று கிணற்றுக்குள்ளே வீசுவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு இவர்களினுடைய இந்த ஒரு நடவடிக்கைகள் என்றது இந்த 2 பெண்களுடனேயும் நின்று விடாமல் மீண்டுமாக மற்றும் ஒரு சம்பவமே ஏற்கனவே பதிவாகி இருக்கின்றது. அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று இன்னும் ஒரு பெண்ணை, அதாவது பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த இன்னும் ஒரு பெண்ணுக்கு இவ்வாறு இவர்கள் குளிர்பானம் கொடுத்து மயக்கமடைய செய்து அவரிடமிருந்து தங்க நகைகளும் அது மட்டுமல்லாமல் அவருடைய மோட்டார் சைக்கிள்களையுமே அவர்கள் களவாடி கொண்டு சென்ற ஒரு விடயமே வந்து நடந்திருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான 5 கொண்ட குழுவை தான் தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இவர்கள் இந்த கடத்தல்களுக்காக பயன்படுத்திய கார், மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டிகள் என்று சொல்லி, அது மட்டுமல்லாமல் சில ஆயுதங்கள் என்று சொல்லியுமே கைப்பற்றி இருக்கின்றார்கள். இதனை தாண்டி இறுதியாக அந்த உயிருடன் மீட்கப்பட்ட பெண்ணிடம் இருந்து களவாடப்பட்ட தாலிக்கொடியும் அவர்களுடைய வீட்டில் இருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பெண்ணினுடைய சம்பவத்துடன் இந்த குழு வந்து வெளியே வந்தது உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய சம்பவங்கள் பதிவாகி இருக்கலாம். வெளியே இந்த விடயம் வந்து தெரிய வந்திருக்காவிட்டால் நிச்சயமாக இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாகவுமே நடைபெற்றிருக்கும். ஆகவே அந்த வகையில் இந்த ஒரு விடயத்தை இணைத்து நிச்சயமாக நாங்கள் சந்தோஷம் அடையலாம். அந்த குழு வந்து தற்பொழுது போலீசாரிடம் அகப்பட்டதை அடுத்து தற்பொழுது மேலதிக விசாரணைகள் இவர்களிடம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு காணொளி ஒன்று நான் டிக்டாக் தளத்திலே எதர்ச்சியாக பார்க்க கிடைத்தது அப்படி என்று சொல்லி. அது என்ன அப்படி என்றால், எந்த பெண்ணினுடைய உடல் வந்து அதாவது உருக்குலைந்த நிலைமையில சடலமாக மீட்கப்பட்டதோ அதே பெண்ணை தன்னுடைய அம்மாவை காணவில்லை, விவரம் தெரிந்தவர்கள் அறிய தரவும் அப்படி என்று சொல்லி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அந்த பெண் காணாமல் போயிருந்தார் இல்லையா, 3ஆம் மாதம் 3ஆம் தேதி, இந்த மாதம் 3ஆம் மாதம் 3ஆம் தேதி ஒரு சமூக ஊடக பக்கத்திலே அந்த அவருடைய புகைப்படத்தை போட்டு ஒரு காணொளி ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதாவது பதிவு செய்யப்பட்டிருந்தது, தன்னுடைய அம்மாவை காணவில்லை அப்படின்னு சொல்லி. அந்த பதிவை நான் இங்கே இணைக்கின்றேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதற்கு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். உண்மைக்குமே நாங்கள் நிறைய விடயங்களை சமூக ஊடகங்களிலே பகிர்ந்து கொள்கின்றோம், நான் உட்பட. ஆனால் ஒரு சில விடயங்கள் எங்களினுடைய கண்களிலே தென்படாமல் போகின்றதா அல்லது தென்பட்டாலும் நாங்கள் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றமான்றது தெரியவில்லை. ஆனால் அன்று ஒருவேளை அந்த பெண் தொடர்பிலே இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்பட்டிருந்தால் ஒருவேளை அந்த பெண்ணும் வந்து உயிருடன் மீட்கப்பட்டிருக்கலாமோ என்னமோ தெரியவில்லை. ஏனென்றால் இந்த பெண் மாதிரி தான் அந்த பெண்ணுமே வந்து தன்னுடைய உயிருக்காக போராடி இருப்பார் இல்லையா, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டார்களா அப்படி என்று சொல்லி. ஆனால் தான் உயிரிழந்து இன்றைக்கு இன்னும் ஒரு பெண்ணை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த கிணற்றுக்குள்ளே வீசப்படுகின்ற சமயத்தில் அங்கு வேறொரு உடல் வந்து இல்லை. ஆனால் இவருடைய உடல் இன்னொரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது. இவரை பயன்படுத்தி அவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த விடயத்தை பற்றி யோசிக்கின்ற பொழுது
நிறைய கவலையாக இருக்கின்றது. என்றால் அந்த குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. அந்த தாயினுடைய உடலை பார்க்கின்ற சமயத்திலே, ஒரு குறைந்த உடலை பார்க்கின்ற சமயத்திலே பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்டவர்களும் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள் என்றுதான் உண்மை. ஆகவே நீங்கள் வெளியே போகின்ற வருகின்ற சமயங்களிலே பெண்கள் அதிகமாக ஆண்களிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்கள் தான் பாதுகாப்பு என்று எண்ணுவது கூட. ஆனால் பெண்களிடமிருந்தும் இவ்வாறான ஆபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு வெளியிலே பயணம் செய்வது மிகச் சிறந்தது. மிக எளிதாக உங்களை பற்றிய விவரங்களை அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஒரு விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்று சொல்லி நீங்கள் எண்ணினால் ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.